இப்போ பொதுவா நம்ம உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு வைங்க, ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் இல்ல, அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா, எலும்பு முறிஞ்சிருக்கா இல்லையான்னு ரொம்ப தெளிவா தெரியும். எக்ஸாக்ட்டா. டாக்டர் அதை காட்டி, இங்கதான் முறிவு, மாவு கட்டு போட்டா சரியாயிடும்னு சொல்லுவாரு. இந்த துல்லியம் நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். கண்ணால பார்க்க முடியுது, அதை சரி பண்ண முடியுதுங்கிற ஒரு தைரியம். கண்டிப்பா. ஒரு பிரச்சனைக்கே தீர்வு இருக்குங்கிற நம்பிக்கை அது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனித மனசோட இருண்ட மூலைகளையும் நம்ம இருப்போட, அதாவது நம்ம எக்ஸிஸ்டன்ஸோட அர்த்தத்தையும் ஸ்கேன் பண்ண முயற்சி பண்ணா என்ன ஆகும்? ஆக்சுவலா அந்த எக்ஸ்ரே மெஷினே சுக்குநூறா உடஞ்சிடும் தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா உள்ளே பார்க்க குழப்பமும் ஒரு விதமான பயமும் தான் மிஞ்சும். சோ இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம தாமஸ் லிகோட்டி எழுதின டீட்ரோ குரோட்டெஸ்கோ அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு தான் பத்தி பேச போறோம். இது சாதாரணமான ஒரு புத்தகம் கிடையாது. நம்ம தூக்கத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு இருண்ட தத்துவ உலகம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆமா, திகில் கதைகள்னாலே நமக்கு உடனே எட்கர் ஆலன் போ அல்லது ஹெச்பி லவ்கிராஃப்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. தாமஸ் லிகோட்டியும் அந்த வரிசையில வரக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளர் தான். ஆனா இவரோட கதைகள்ல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இவரோட கதைகள்ல வழக்கமா வர்ற பேய்களோ ரத்த காட்டேரிகளோ கிடையாது. மனித வாழ்க்கை அப்படிங்கறதே முடிவில்லாத ஒரு பயங்கரமான கனவு அப்படிங்கிற தத்துவம் தான் இவரோட மெயின் தீம். அதாவது ஒரு பெர்பச்சுவல் நைட்மேர், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருளை தான் அவர் ஒரு பயமா மாத்துறாரு. எக்ஸாக்டா. நம்ம அன்றாடம் பார்க்கிற, நமக்கு ரொம்ப பாதுகாப்பா தோடுற விஷயங்கள் எல்லாமே வெறும் மாயேன்னு இந்த கதைகள் சொல்லுது. அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. ஆனா நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த தீவிரமான தத்துவங்களும் நம்பிக்கைகளும் அந்த ஆசிரியரோட கற்பனை உலகத்தை சேர்ந்ததுதான். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஆமா, நாம எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தையும் ஆதரிக்கவோ சார்பு நிலை எடுக்கவோ இல்ல. அந்த புத்தகத்துல இருக்கிற சிந்தனைகளை அது எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அப்படியே உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறத மட்டும்தான் நம்ம நோக்கம். இந்த பொறுப்பு துறப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா லீகோட்டி நம்மள கூட்டிட்டு போற உலகம் அப்படிப்பட்டது. அவர் வெளியில எங்கும் பயத்தை தேடல, நம்ம சொந்த வீட்ல இருந்தே, குறிப்பா சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ள இருந்தே அதை ஆரம்பிக்கிறாரு. இதை சொல்லும்போதான் எனக்கு அந்த புத்தகத்துல வர்ற பியூரிட்டி அப்படிங்கிற கதையில படிச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது நிஜமாவே என் மூளையை கொஞ்சம் குழப்பிடுச்சு. ஓ, அந்த இரவல் வாழ்க்கை கான்செப்ட் தானே சொல்றீங்க? ரெண்டட் லிவிங். எஸ், அதேதான். இப்போ நீங்க ஒரு முழுசா ஃபர்னிச்சர் செய்யப்பட்ட ஏர்பிஎன்பில தங்குறீங்கன்னு வச்சுப்போம். அங்க இருக்கிற கட்டில், சோஃபா, டிவி எல்லாமே வேற யாருக்கும் சொந்தமானது. ஆமா, நாம கொஞ்ச நாள் வாடகைக்கு உபயோகப்படுத்துறோம், அவ்வளவுதான். அது வரைக்கும் சரி. ஆனா லிகுட்டி என்ன சொல்றாருன்னா, நம்ம மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்கள், நம்ம தேசியம், நம்ம மதம், நமக்கு சரிண்டு படுற கொள்கைகள் எல்லாமே கூட மத்தவங்க கிட்ட இருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டதுதான் சொல்றாரு. இது கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குல்ல? ரொம்பவே பயங்கரமானது. ஒரு பழைய சோஃபாவில் உட்காந்து எழும்போது இதுக்கு முன்னாடி அதில் உட்கார்ந்தவங்களோட அழுக்க நம்ம மேலே படுற மாதிரி நம்ம எண்ணங்கள் எல்லாமே முன்னாடி வாழ்ந்தவங்களோட அசுத்தங்கள் தான்னு அந்த கதையில வர ஒரு அப்பா கதாபாத்திரம் நம்புது. ஏன் அவர் அப்படி எல்லாமே அசுத்தம்னு முத்திர குத்துறாரு? ஆக்சுவலா அந்த அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, மனிதர்கள் சுதந்திரமா சிந்திக்கிறதா அவங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அப்போ நம்ம சிந்தனைகள் நம்மளோடது இல்லையா? அவர் பார்வையில இல்ல. சமூகம், மதம், தேசம் இது எல்லாமே நம்ம மூளைக்குள்ள திணிக்கப்பட்ட மாயைகள்னு அவர் சொல்றாரு. ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு பரவுற ஒட்டுண்ணிகள் மாதிரி தான் இந்த ஐடியாலஜிகள் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. ஓ, அதனாலதான் அதை இம்பியூரிட்டிஸ், அதாவது அசுத்தங்கள்னு சொல்றாரா? எக்ஸாக்டா. அதனாலதான் அதை ஒழிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. சரி, அப்போ அந்த அசுத்தங்கள் நீக்க அவர் என்னதான் பண்றாரு? சும்மா தத்துவம் பேசிட்டு உட்கார்ந்திருக்க மாட்டாரே, ஏதோ பண்றாரே அந்த பாதாள அறையில. அங்கதான் லிகோட்டி நம்மள நிஜமாவே அதிர்ச்சியாக்குறாரு. அந்த அப்பா தன்னோட வீட்டு பாதாள அறையில ஒரு ரகசியமான ரொம்ப விசித்திரமான ஒரு பரிசோதனைய செய்யறாரு. பரிசோதனையா? என்ன பண்றாரு? ஒரு மெஷின் வச்சிருக்காரு. மக்கள் மூளைக்குள்ள இருக்கிற இந்த மதம், தேசியம் மாதிரியான அசுத்தங்களை உறிஞ்சி எடுக்கிறது தான் அந்த மெஷினோட வேலை. ஐயோ, நிஜமாவா? ஆமா. ஒரு நாள் வீடு வீடா போய் மத பிரச்சாரம் பண்ற ஒரு இளைஞன் அவங்க வீட்டுக்கு வரான். அவனை அப்படியே பாதாள அறைக்கு கூட்டிட்டு போய் அவன் மண்டைக்குள்ள இருக்கிற அந்த கொள்கைகளை உறிஞ்சி எடுக்கிறாரு. கேட்கவே ரொம்ப ராவா இருக்கு. இது மூலமா லிகோட்டி என்ன சொல்ல வராரு? நாம ரொம்ப புனிதமா உயிர் மூச்சா நினைக்கிற எல்லாமே வெறும் சமூக மாயைகள்னு சொல்றாரு. அதையெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டா உள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் சூனியம்தான் மிஞ்சுன்னு லிகோட்டி ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா இதுல ஒரு முரண்பாட்டை நான் கவனிச்சேன்.
ஒரு பக்கம் அந்த அப்பா தத்துவார்த்தமான அசுத்தங்களை நீக்க மூளைய சுத்தம் பண்றேன்னு பாதாள அறையில போராடிட்டு இருக்காரு. கரெக்ட். ஆனா வெளியில என்ன நடக்குது? அதேதான். வெளியில நடக்கிற உலகத்தை பாருங்க. அந்த பையன் கேண்டி அப்படின்னு ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அவங்க வாழ்ற இடம் எப்படிப்பட்டது? கரண்ட் கூட இல்லாத முற்றிலுமா சிதைஞ்சு போன ஒரு ஆபத்தான பகுதி. ஆமா, அந்த இருண்ட சூழல் ரொம்ப தத்ரூபமா இருக்கும். அங்க நிஜ உலகத்துல என்ன நடக்குது? ஒரு ஊழல் போலீஸ்காரனை கொன்னு ஒரு வீட்டின் பாதாள அறையில இருக்கிற திறந்த குழில அப்படி குப்பை மாதிரி வீசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லையா? ரொம்ப சரியான பாயிண்ட் பிடிச்சிங்க. தத்துவத்துல மனிதன் எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்களை பேசினாலும் நிஜத்துல மனித உடம்பு அப்படிங்கிறது குப்பையில வீசப்படுற ஒரு சதைப்பிண்டம் மட்டும்தான் அப்படிங்கிற யதார்த்தத்தை லிகோட்டி நம்ம முகத்துல அரையற மாதிரி காட்டுறார். சோ சமூக கட்டமைப்புகள், தத்துவங்கள் எல்லாமே மாயை. மனித உடம்பும் ஒரு பொருள்தான். அப்போ உண்மையான உலகம் எப்படிதான் இருக்கும்? அதோட வடிவம் என்ன? அது ஒரு முக்கியமான கேள்வி. லிகோட்டியோட பார்வையில பிரபஞ்சத்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அது முற்றிலும் குழப்பமான ஒரு விஷயம். அதாவது ஒரு மீனிங்லெஸ் யூனிவர்ஸ். ஆமா, இது அவர் த க்ளோன் பப்பெட் அப்படிங்கிற கதையில ரொம்ப அழகா ஆனா ரொம்ப பயங்கரமா சொல்றாரு. அந்த கோமாளி பொம்மை கதை தானே? ஆமா, அந்த கதை படிக்கும்போது எனக்கு நிஜமாவே ஒரு நடுக்கம் வந்துச்சு. அதுல வர்ற அந்த மருந்து கடை சீன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, ஒரு பழைய மருந்து கடை. கதாநாயகன் அங்க நிக்கிறான். திடீர்னு காற்று மிதந்தபடி ஒரு க்ளோன் பப்பெட் வருது. அதோட முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல. ஆனா ஒரு விதமான கொடூரத்தன்மை இருக்கு. அது மிதந்து கதாநாயகன் கிட்ட ஒரு மருந்து சீட்டு கொடுக்குது. எஸ், அந்த பிரிஸ்கிரிப்ஷன். நாம என்ன நினைப்போம்? ஓ, இதுல ஏதோ ஒரு பெரிய ரகசிய செய்தி இருக்க போகுது, வாழ்க்கையோட அர்த்தம் இருக்க போகுதுன்னு நினைப்போம். ஆனா அந்த சீட்டை திறந்து பார்த்தா வெறும் கிறுக்கல்கள். எந்த அர்த்தமும் இல்லாத கிறுக்கப்பட்ட ஒரு பேப்பர் தான் அது. நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அது நமக்கு கொடுக்கற பதில் இதுதான்னு லிகோட்டி சொல்றாரா? நிச்சயமா, அந்த கோமாளி பொம்மை வேற யாரும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட குறியீடு தான். ஓ, யூனிவர்ஸே ஒரு பொம்மையா காட்டுறாரா? ஆமா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது எந்த ஒரு உயர்ந்த நோக்கமோ திட்டமோ இல்லாத ஒரு விபத்து. நாம தான் அதுகிட்ட அர்த்தத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அதுகிட்ட எந்த பதிலும் இல்ல, வெறும் கிறுக்கல்களை தவிர. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் லிகோட்டியோட கதைகளை தொடர்ந்து படிக்கும்போது ஒரு பேட்டர்ன் கவனிச்சேன். என்ன பேட்டர்ன்? அவர் அடிக்கடி இந்த பொம்மைகள், தானியங்கு தொழிற்சாலைகள், மெஷின்கள் இதையே திரும்ப திரும்ப கொண்டு வராரு. இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும்? மனிதர்களுக்கு ஃப்ரீவில் கிடையாது, நாம வெறும் பொம்மைகள்னு சொல்றாரா? நீங்க ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் லிகோட்டியோட மையமான தத்துவமே மனிதர்களுக்கு சுதந்திரமான விருப்பம் கிடையாது அப்படிங்கிறது தான். நாம எல்லாரும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால இயக்கப்படுற வெறும் பொம்மைகள்னு சொல்றாரு. ஆமா, இத புரிஞ்சுக்க தி ரெட் டவர் கதையை எடுத்துக்கலாம். ஓ, அந்த ஜன்னல்களே இல்லாத சிவப்பு கோபுரம். அதேதான். முற்றிலும் தனிமையான சாம்பல் நிறத்துல இருக்கிற ஒரு தரிசு நிலம். அங்க ஒரு பெரிய சிவப்பு கோபுரம் இருக்கு. அதுக்கு ஜன்னல்கள் கிடையாது, கதவுகள் கிடையாது, மனிதர்களே இல்ல. ஆனா மெஷின்கள் ஓடுற சத்தம் மட்டும் பயங்கரமா கேட்டுட்டே இருக்கு. அந்த தொழிற்சாலை தானாவே இயங்குது. ஆரம்பத்துல அது என்னென்னவோ விசித்திரமான, யாருக்கும் எந்த பயனும் இல்லாத பொருள்களை உற்பத்தி பண்ணுது. அந்த பொருட்கள் எவ்வளோ அருவருப்பா இருக்குன்னு படிக்கும்போதே பகீர்னு இருக்கும். ஆமா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாக்கெட் வாட்ச். ஆனா அதுல முட்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஊர்வனவற்றின் நாக்குகள் துடிதுடிச்சிட்டு இருக்கும். எண்கள் இருக்க வேண்டிய இடத்துல உயிருள்ள பூச்சிகள் ஊர்ந்துட்டு இருக்கும். இதெல்லாம் எதற்கு உற்பத்தி செய்யப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. வெளியில கதவே இல்லாதப்போ இந்த பொருட்கள் எப்படி வெளியே வருதுங்கிறது ஒரு அபத்தம். அதுதான் அந்த தொழிற்சாலையோட முட்டாள்தனமான இயக்கம் இல்லையா? ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தொழிற்சாலை தன்னோட உற்பத்தியை மாத்துது. அது தானாகவே பூமிக்கு அடியில பாதாள அறைகளை உருவாக்கி நிலத்தடிக்கு செல்லுது. அங்க போய் என்ன பண்ணுது? அங்க அது அதி உயிரினங்களை உற்பத்தி செய்யும் ஒரு பாதாள கல்லறையா மாறுது. அதாவது ஹைப்பர் ஆர்கானிசம்ஸ். அந்த உயிரினங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமானது. பிறக்கும் போதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும்னு படிச்சேன். ஆமா, பிறந்த உடனே அழுகத் தொடங்கும், சிதையத் தொடங்கும். வீட். அப்போ நாம தான் அந்த அழிக்கூடிய உயிரினங்களா? லிகோட்டி நம்ம இருப்பியே இவ்ளோ கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாரா? ஆமா, அந்த சிவப்பு கோபுரம் தான் படைப்பின் மூலம்னு சொல்றாரு. எந்த ஒரு அன்பும் உயர்ந்த நோக்கமும் இல்லாத ஒரு இயந்திரத்தனமான குருட்டு தொழிற்சாலை தான் பிரபஞ்சம். எக்ஸாக்ட்டா. அங்கே உற்பத்தி ஆகிற பிறக்கும் போதே அழியத் தொடங்குற உயிரினங்கள் தான் நாம. மனித பிறவியின் மீதான மிக இருண்ட விமர்சனம் இது. நாம படைக்கப்பட்டதே நோயால் பாதிக்கப்பட்டு சிதைஞ்சு அழிந்து போவதற்காகத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்கவே ரொம்ப இருட்டா ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதான் லிகோட்டியோட ஸ்டைல்.
வாழ்க்கை அர்த்தமற்றது, நாமும் அந்த தொழிற்சாலையில உற்பத்தியான அழியக்கூடிய உயிரினங்கள் தான் அப்படிங்கிற இந்த உண்மையை சாதாரண மனிதர்களால எப்படி தாங்கிக்க முடியும்? பொதுவா மனிதர்கள் யதார்த்தத்தின் கொடூரத்திலிருந்து தப்பிக்க என்ன பண்ணுவாங்க? கலை அப்படிங்கிற ஒரு மாயைய துணைக்கு கூப்பிடுவாங்க. ஆமா, பெயிண்டிங் பண்றது, பாட்டு பாடுறது, கதை எழுதுறதுன்னு தங்களை ஏமாத்திப்பாங்க. ஆனா அந்த கலையே உண்மையோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்தா என்ன ஆகும்? அங்கதான் லிகோட்டி சீட்ரோ கியூரோ குரோட்டஸ்கோ அப்படிங்கிற கான்செப்ட கொண்டு வராரு. இது ஒரு விசித்திரமான நாடக குழு. எந்த ஊர்ல கலையை ரொம்ப செழித்தோங்குதோ, நிறைய கலைஞர்கள் இருக்காங்களோ, அங்கே அந்த நாடக குழு திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வரும்னு பிடிச்சேன். ஆமா, இந்த குழுவை சந்திக்கிற கலைஞர்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவா நாடகம் பார்த்தா அவங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் தானே நினைப்போம். ஆனா இங்க அதுக்கு நேர்மாறா நடக்கும். இந்த குழுவை சந்திக்கிற கலைஞர்களோட கற்பனை திறன் முற்றிலுமா அழிஞ்சிரும். ஓஹோ, நிஜமாவா? ஏன் அப்படி ஆகுது? அவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு படைப்பையும் உருவாக்க மாட்டாங்க. அந்த நாடக குழு அவங்களுக்கு யதார்த்தத்தோட உண்மையான முகத்தை காட்டிடும். அத லிகோட்டி மென்மையான கருப்பு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு. சாஃப்ட் பிளாக் ஸ்டார்ஸ். இது எப்படி இருக்குன்னா, சூரியனை நேருக்கு நேரா பார்க்குற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். சூரியன் எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும், ஆனா அதை நேரடியா பார்த்தா நம்ம கண்ணுங்கள் குருடாகிடும். அதுக்கப்புறம் நம்மளால எதையும் பார்க்க முடியாது. ஆனா இந்த கலைஞர்கள் உண்மையை அறிஞ்சதும் ஏன் கலையை கைவிடணும்? அதுல என்ன தப்பு? ஏன்னா கலை அப்படிங்கிறது மனித மனம் தனக்குத்தானே போட்டுக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது ஒரு தற்காப்பு கவசம். பிரபஞ்சத்தோட கொடூரத்தையும் அர்த்தமற்ற தன்மையும் மறைக்க நாம போட்டுக்கிற ஒரு அழகான திரைதான் கலை. அதேதான் டீட்ரோ குரோடஸ்கோ அந்த திரையை கிழிச்சு பின்னாடி இருக்கிற பிரபஞ்சத்தின் அசிங்கத்தையும் சூனியத்தையும் காட்டிடுது. அந்த இருளை கண்ட பிறகு ஒரு கலைஞனால எப்படி பொய்யான அழகை உருவாக்க முடியும்? உண்மையை முழுசா தரிசித்த மனம் இனி ஒருபோதும் கலையை படைக்க முடியாது. இப்போ எனக்கு புரியுது. மனசளவுல கலையும் தத்துவமும் தோத்து போயிடுச்சு. செவரணி அப்படிங்கிற கதையில லிக்கோட்டி அதையும் விட்டு வைக்கல. செவரணி கதை ஒரு டார்க் காமெடி மாதிரின்னு சொல்லலாம். ஆமா, செவரணி அப்படிங்கிற மனிதர் தனக்கு ஞானோதயம் கிடைக்கும்னு தேடி வெப்பமண்டல காடுகள்ல இருக்கிற ஒரு ரகசிய கோயிலுக்கு போறாரு. அங்க போய் தியானம் பண்ணா ஏதாவது பெரிய உண்மை புரியும்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது? எந்த ஆன்மீக விழிப்புணர்வும் கிடைக்கல. பதிலுக்கு கொடூரமான நோய் தான் வருது. அமீபிக் சீதபேதி, அதாவது அமீபிக் டிசென்ட்ரி. இத படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது. ஆமா, செவரனிக்கு அந்த நோய் வரும்போது அவர் உடல் ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. கடுமையான காய்ச்சல், வயிற்று வலி, வாந்தி, பேதின்னு உடல் உறுப்புகள் எல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டை இழக்குது. அந்த உடல் வலியில துடிக்கும்போது செவரணி ஒரு உண்மையை உணர்கிறார். அதத்தான் லிக்கோட்டி உயிரினத்தின் பயங்கரம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நைட்மேர் ஆஃப் தி ஆர்கனிசம். உடல் வலி வந்தா ஆன்மீகமாவது தத்துவமாவது எல்லாம் காத்துல பறந்துடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. மனித உடல் அப்படிங்கிறது தெய்வீகமான ஒன்னோ புனிதமான ஒன்னோ கிடையாது. அது வெறும் சதையாலும் திரவங்களாலும் இரத்தத்தாலுமான ஒரு பை. நாம ஒரு பெரிய பூஞ்சை அல்லது வியாதிதான் அப்படிங்கிற உண்மைய அந்த நோயின் வலியில அவர் உணர்கிறார். ஆன்மீகம், தேடல், ஈகோ இது எல்லாமே மூளை ஆரோக்கியமா இருக்கும்போது நினைச்சுக்கிற மாய. நிஜம் என்னன்னா, நாம நோயால் அழுகி போகப் போற ஒரு சதைப்பிண்டம் மட்டும்தான். ரொம்ப அருமையான விளக்கம். ஒரு மோசமான வயிற்று வலி நம்மளோட எல்லா அகங்காரத்தையும் அழிச்சிடும்னு சொல்றது 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. என் எண்ணங்கள் என்னுடையது இல்ல, பிரபஞ்சத்துக்கும் அர்த்தம் இல்ல, கலையும் ஒரு பொய், என் உடம்பும் ஒரு நோய். அப்போ உண்மையில என்னை இயக்குவது எது? அதான் நான் அப்படின்னு ஒன்னு இருக்கா இல்லையா? கரெக்ட். இந்த கதைகளோட உச்சக்கட்ட தத்துவத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் லிக்குட்டியோட தத்துவத்தின் இதயம். நிழலும் இருளும், அதாவது த ஷேடோ, த டார்க்னஸ் அப்படிங்கிற கதையில இந்த இருளான உண்மைய அவர் வெளிப்படுத்துறார். அந்த கிராசோகல் அப்படிங்கிற கலைஞர் கதை தானே? ஆமா, அவரோட கலை கண்காட்சி பெரிய அளவுல தோல்வி அடையுது. அதே மேடையில அவர் கடுமையான உடல் உபாதையால் சுருண்டு விழுகிறார். ஆஸ்பத்திரியில மரணத்தின் விளிம்புல படுத்திருக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய உண்மை புரியுது. இவ்வளவு நேரம் நம்ம பேசின மனம், ஆன்மா, சுய அடையாளம் எல்லாமே சுத்த பொய். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. அப்போ நான் ஆசைப்படுறது, நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிற என்னோட லட்சியங்கள் எல்லாமே பொய்யா? எனக்கே எனக்கான எந்த எண்ணமும் கிடையாதா? அப்ப யார் என்னை இயக்கிறது? கிராஸ்வோகல் என்ன உணர்றாருன்னா, நம்ம உடம்ப இயக்குறது நம்மளோட மனம் கிடையாது, சாலாலோ அப்படின்னு ஒரு சக்தி. சாலாலோ? ஆமா, அது எங்கும் பரவியுள்ள ஒரு இருண்ட நிழல் சக்தி. அதாவது ஆல் மூவிங் டார்க்னஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த இருள் தான் நிஜம்,
அதுக்கு உயிர் வாழணும், தன்னை நிலைநிறுத்திக்கணும். அதுக்காக அது என்ன பண்ணுது? மனித உடல்களை பயன்படுத்துதா? எக்ஸாக்ட்டா. ஒரு ஒட்டுண்ணி எப்படி ஒரு பூச்சியின் மூளைய கட்டுப்படுத்தி தனக்கு வேண்டியதை செய்ய வைக்குமோ, அப்படி இந்த சாலாலோ நம்மள இயக்குது. ஓ மை காட். அப்ப கிராஸ்வோகல் சொல்றபடி பார்த்தா நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சாதிக்க துடிக்கிறோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம ஆசை கிடையாது. அந்த இருள் தான் நம்மள அப்படி தூண்டுகிறது. ஆமா. ஏன்னா வெற்றிகரமான, ஆரோக்கியமான மனித உடல்களை பிடிச்சு வச்சுக்கிட்டாதான் அந்த இருளால நல்ல செழித்து வளர முடியும். அதனால அது நமக்குள்ள ஈகோ, லட்சியம், காதல் மாதிரியான மாயைகளை உருவாக்குது. இதை உணர்ந்த பிறகு கிராஸ்வோகல் தனக்கு மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே நம்ப மறுக்கிறார் இல்லையா? ஆமா. அவர் தன்னை வெறும் ஒரு உயிரினமாக மட்டுமே பார்க்க தொடங்குறார். இதுக்கப்புறம் வர்ற காட்சி தான் ரொம்ப பயங்கரமானது. அவரு தன்னோட நண்பர்களை அந்த கிராம்டன் அப்படிங்கிற ஊருக்கு கூட்டிட்டு போற சீன் தானே? அதேதான். கைவிடப்பட்ட, இறந்து போன ஒரு நகரம் அது. அங்க ஒரு பாழடைந்த உணவகத்துல எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பயங்கரத்தை நேர்ல உணர்றாங்க. என்ன நடக்குதுங்க? வானம் முழுவதும் பரவி இருக்கிற அந்த நிழல், அந்த இருள், அது எப்படி மனித உடல்களை பொம்மைகள் மாதிரி இயக்குது அப்படிங்கறத அவங்க கண்கூட பாக்குறாங்க. இதுதான் அந்த மனித குலத்திற்கு எதிரான சதியா? ஆமா, கான்ஸ்பிரசி அகென்ஸ்ட் தி ஹியூமன் ரேஸ் அப்படின்னு லிகோட்டி அடிக்கடி சொல்றது இதுதான். அந்த சதிய வேற யாரும் பண்ணல, மனித மனம்தான் தனக்குத்தானே பண்ணிக்குது. ஈகோ, சுய அடையாளம் எல்லாமே இருள் தழைத்தோங்க பயன்படுற வெறும் கருவிகள். இருள் மட்டுமே நிரந்தரம். ரொம்ப பிரம்மாண்டமான, அதே சமயம் ரொம்ப இருண்ட ஒரு சிந்தனை இது. இருள் மட்டுமே உண்மையானது. நம்ம லட்சியங்கள், காதல்கள் எல்லாமே அந்த இருள் நம்மை கையாள பயன்படுத்தும் மாயைகள். நாம எபிசோடு ஆரம்பத்துல அந்த எக்ஸ்ரே பத்தி பேசணும். நம்ம வீடுகள், பாதுகாப்பான சூழல்கள் பத்தி பேசணும். இப்போ அதெல்லாம் எவ்வளவு போலியானதுன்னு நினைக்கும் போது நிஜமாவே ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் லிகோட்டின் வெற்றி. டீட்ரோ குரோடெஸ்கோ வெறும் பயமுறுத்தும் திகில் புத்தகம் கிடையாது. மனித அகங்காரத்தின் மேல நாம பல நூற்றாண்டுகளா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பியிருக்கிற நம்பிக்கைகள் மேல விழுற ஒரு பெரிய சம்மட்டி அடி. கண்டிப்பா. இத ஜீரணிக்கவே கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமா. சோ இந்த இருண்ட தத்துவார்த்தமான உண்மைகளை இவ்வளோ நேரம் நீங்களும் கேட்டுட்டீங்க. நாளை காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் பாத்ரூம் கண்ணாடி முன் நின்னு உங்களே ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்க. உங்க மனசுல தோன்ற அந்த நாள் குடித்த ஆசைகள், நீங்க எடுக்கிற முடிவுகள், உங்க கோபம், உங்க லட்சியம், இது எல்லாமே உண்மையிலேயே உங்களுடையது தானா? இல்ல அந்த சாலாலோ அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத இருண்ட நூல்களின் அசைவா அப்படின்னு ஒரு கணம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இத பத்தின இந்த விழிப்புணர்வே உங்களை டீட்ரோ குரோடெஸ்கோவின் வலையில சிக்க வச்சிருக்கலாம். அப்பாடா, இது நிஜமாவே ஒரு கனமான விஷயம்தான். இப்போ ஒரு ஆழமான மூச்சு விட்டுக்கோங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.